எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது எலக்ட்ரிக் டைபோல், அதாவது மின் இருமுனையினால மின்னழுத்தம். இப்போ இது வந்து கன்சிடர் பாயிண்ட் P at a distance R from the point O. AB is an electric dipole. AB வந்து என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல். 2A is a distance, அதாவது 2A அப்படிங்கிறது எப்படின்னா ஓலேருந்து A வரைக்கும் ஒரு A, இந்த ஓலேருந்து இந்த B வரைக்கும் ஒரு A. ஸோ 2A is a distance between A and B. Minus Q is at A and plus Q is at B. இதெல்லாம் வந்து மைனஸ் Q வந்து ஏலையும் ப்ளஸ் Q வந்து Bலையும் இருக்குது. R1 is the distance from BP and R2 is the distance of AP. Bலேருந்து P உள்ள distance R1, ஏலேருந்து P உள்ள distance R2. சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து புள்ளி P உள்ள distance R. இப்போ இது வந்து inclined an angle theta. This angle theta is make an angle, அதாவது ஓபியோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் என்னது அப்படின்னு சொன்னால் தீட்டா. இந்த தீட்டா வந்து புள்ளி P ஆனது இந்த ஓபியோடு இப்படி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. அப்போ இது தீட்டானா இது ஃபுல்லாக ஹாஃப் சர்க்கிள்னு வச்சுக்குவோம். இந்த ஹாஃப் சர்க்கிளில் இது ஃபுல்லாக 180 டிகிரி, இந்த தீட்டா போக மிச்சம் உள்ளதான் இங்கே வரும். அதாவது 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதா இந்த பக்கம் உள்ள ஆங்கிள். இதுதான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். AB is a electric dipole, 2A is the distance between them, R is the distance from O to P, and theta is the angle made by P with OB ஓடு ஏற்படுத்தக்கூடிய கோணம். R1 is the distance of BP and R2 is distance of AP. இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சொல்லணும். ஏபினா என்ன, 2Aங்கிறது டிஸ்டன்ஸு. எப்பயுமே டைபோலோட டிஸ்டன்ஸ் வந்து 2A, அது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏன்னு பிரிச்சுக்கிறோம். அது மாதிரி R அப்படிங்கிறது வந்து ஓலேருந்து புள்ளி Pயின் தொலைவு, பிபியினுடைய தொலைவு தான் R1, ஏபியினுடைய தொலைவு R2. எப்பயுமே இந்த பாயிண்ட் ஏல மைனஸ் Q, இந்த பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் Q. இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்சியல் லைனில், ஈக்குவட்டோரியல் லைனில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையும் போதே இந்த ஏங்கிற பாயிண்டில் என்ன மைனஸ் Q, பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் Q அப்படின்னு போடணும். இப்போ இந்த பாயிண்ட் P வந்து ஆக்சியலும் கிடையாது, ஆக்சியல்னால் இதே லைனில் இருக்கணும், ஈக்குவட்டோரியல்னால் சென்டரில் இருக்கணும். இது வந்து ஏதேனும் ஒரு புள்ளி, இது வந்து ஈக்குவட்டோரியலும் கிடையாது ஆக்சியலும் கிடையாது, ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணுற ஒரு புள்ளி. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஆங்கிள் என்னது 180 மைனஸ் தீட்டா. இப்போ நம்ம வந்து பொட்டன்ஷியல் வந்து பார்க்கணும், ப்ளஸ் Qனால் ஏற்படுறதும் பார்க்கணும், மைனஸ் Qனால் ஏற்படுறதும் பார்க்கணும், அப்புறமா டோட்டல் பொட்டன்ஷியல் பார்க்கணும். இப்போ ப்ளஸ் Qனால் ஏற்படக்கூடியது இதுக்கு வந்து எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு லாஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம இப்போ வந்து எலக்ட்ரிக் டைபோல்னால் ஏற்படக்கூடியதை கண்டுபிடிக்கணும். அதில் என்ன பார்த்தோம் லாஸ்ட்டில், Q/4πε0 R அப்படின்னு பார்த்தோம். அதாவது கூலும் ஃபோர்ஸில் Q1 Q2/4πε0 R² வரும். அதே எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறும்போது E = F/Q, ஒரு Q கேன்சல் ஆகும். அது பொட்டன்ஷியலாக மாறும்போது மேலே ஒரு Q, கீழே R² இருக்காது, R மட்டும்தான் இருக்கும். இதுதான் அந்த மூணுத்துக்கும் இப்போ பார்க்குறது ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலுக்கு முடித்தோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கணும். அதுலேருந்து நம்ம 2 சார்ஜ்னால் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஒன்று ப்ளஸ் சார்ஜ், இன்னொன்று மைனஸ் சார்ஜ். இப்போ அந்த பாயிண்ட் சார்ஜ்னால் ஏற்படக்கூடிய ரிசல்ட் என்னது, Q/4πε0 R. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் ப்ளஸ் Qனால் போடும்போது இங்கே ப்ளஸ் தான் இருக்கும், அதனால் போட வேண்டியதில்லை. 1/4πε0. இந்த ப்ளஸ் Q வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, R1 டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் 1/4πε0 Q/R1. அடுத்தது பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் மைனஸ் Qனால் ஏற்படக்கூடிய டிஸ்டன்ஸ் சார்ஜ், மைனஸ் Qனால் ஏற்படக்கூடியது, அது அப்படியே ஃபுல்லாக எழுதணும். பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் மைனஸ் Q அப்படின்னு நீங்கள் எழுதணும். இங்கே ப்ளஸ் போடுற இடத்துல என்ன பண்ணணும்னா மைனஸ் போடணும். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் ப்ளஸ்னாலையும் மைனஸ்னாலையும் ஏற்படுது. 1/4πε0 Q ஆஃப் 1/R1 மைனஸ் 1/R2. ப்ளஸ் தான் நம்ம பண்ணணும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனில் 1/4πε0 Q ஆஃப் 1/R1 மைனஸ் 1/R2. நம்மளுக்கு தேவை 1/R1 அப்புறம் 1/R2, அதை கண்டுபிடிச்சி பிரதியிடணும். இப்போ 1/R1 கண்டுபிடிக்கிறத வரிசையாக எழுதிட்டா அதே மாதிரியே 1/R2 கண்டுபிடிச்சிடலாம். அதை என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட்டோம்னா V வந்து என்னது, டோட்டல் பொட்டன்ஷியல் அட் P அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு லா யூஸ் பண்ணுறோம், அது என்னென்னா கொசைன் லா.
என்ன ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னு சொன்னால் பிஓபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். இந்த பிஓபிங்கிற ட்ரையாங்கிள் பிஓபி இந்த ட்ரையாங்கிளில் கொசைன் லா யூஸ் பண்ணுறோம். இந்த கொசைன் லா இதுதான், r² + a² - 2ra cos θ. இப்போ நம்மளுக்கு இந்த r1 அதுதான் வந்து இதனுடைய டிஸ்டன்ஸு. இந்த இது வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் r², இந்த ஹாஃப் இதுனுடைய டிஸ்டன்ஸ் a, r² + a² - 2ra cos θ. இப்போ நம்மளோட எய்ம் 1/r1 வேணும். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும். 1/r1 வேணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், r² காமனாக எடுக்கிறோம். எங்கெல்லாம் r² இருக்கோ அது கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் r² இருக்கிறதுனால அது r² உள்ளே பெருக்குனீங்கன்னா r² வரும் 1 ப்ளஸ் a²/r² மைனஸ் இங்கே மேலே ஒரு r இருக்கிறதுனால கீழே r²ல் ஒரு r தான் வரும், 2a/r cos θ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா a is far less than r. ஏங்கிறது அந்த டைபோலினுடைய டிஸ்டன்ஸில் ஹாஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸு ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால். ஸோ a²/r² அப்படிங்கிற இந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ r² ஆஃப் 1 - 2a cos θ/r அப்படின்னு ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவை 1/r1. அதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படியே கொண்டு வரணும். இப்போ r1² r1 மாற்றுவோம். r1 மாற்றணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ r²ங்கிறது r மாறிடும். இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் வரும், அதுதான் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ r1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 1/r1 கண்டுபிடிக்கலாம். 1/r1 கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹோல் டேர்மை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அப்போ இது 1/rன்னு ஆகும். இந்த டேர்ம் வந்து 1/ன்னு வரும்போது +1/2 இருந்தது -1/2 மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தியரம் யூஸ் பண்ணுறோம், யூஸிங் பைனாமியல் தியரம் அண்ட் இக்னோரிங் ஹையர் ஆர்டர்ஸ். இந்த பைனாமியல் தியரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பைனாமியல் தியரம் எடுத்துக்கணும். இங்கே 1 மைனஸ்ன்னு இருக்கிறனால இங்கே 1 மைனஸ். இந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், மேலே இருக்கிறது என்னன்னு வச்சுக்கிறோம். இப்போ மேலே இருக்கிற டேர்ம் வந்து என்னென்னா -n இருக்குது, -n. இப்போ 1 - x ஹோல் பவர் -n அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு என்ன பைனாமியல் தியரம்னா 1 + nx, 1 + nx. அப்போ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த என்னங்கிறது இங்கே -1/2 இங்கே கீழே கொண்டு வரோம். இந்த டேர்ம் வந்து இந்த தியரம் படி என்ன ஆயிடுதுன்னா ப்ளஸ் ஆயிடுது, +1/2 2a cos θ/r. 2 கெட்டிங் கேன்சல், இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 1/r ஆஃப் 1 + a cos θ/r. இப்போ நம்ம 1/r1 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2. இதே மாதிரியே சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம், 1/r2வும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ட்ரையாங்கிள் எதை எடுத்துக்கணும், ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளில் நம்ம ஏற்கனவே கொசைனில் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன கொசைனில் பார்த்தோம், r1²க்கு r1² = r² + a² - 2ra cos θ அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது தீட்டா அப்படிங்கிற இடத்துல cos ஆஃப் 180 - θ அப்படின்னு மாற்றணும். இப்போ அதை மட்டும் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவை 1/r2, அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு r1²லேருந்து எப்படியே ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் போகலாம். r1² இருக்கிற இடத்துல r2² போடணும். அப்புறம் எப்பயும் போல் r² + a² - 2ra cos ஆஃப் 180 - θ. cos 180 - θ - cos θ, -cos θ அப்படின்னு வருது. அப்போ அது அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த டேர்மில் நம்ம இப்போ r1² பார்க்குறோம், அதனால் இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே r2² பார்க்கும்போது மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் இது நீங்களாக வந்து சொல்லிகிட்டே ஃபஸ்ட்டு இந்த r1² மட்டும் எழுதிட்டிங்கன்னா அடுத்தது r2² நீங்களாக எழுத முடியும். இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் ஆயிரும் r2² போடும்போது. அப்புறம் a வந்து கேன்சல் ஆயிரும், a²/r² விட்டுறணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கே வந்து +1/2 இருக்கிறது என்னவாகும், +1/2 வரும். அடுத்த ஸ்டெப் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ +1/2ங்கிறது என்னவாகும், -1/2 ஆகும். அதுக்கப்புறம் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி 1/r2 கண்டுபிடிக்கணும். இப்போ 1/r2 கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். 1/r2னா r2² = r² + a² - 2ra cos ஆஃப் 180 - θ. cos 180 - θ -cos θ. மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். r² + a² + 2ra cos θன்னு ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் r² காமனாக எடுக்கிறோம், இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் a ரொம்ப ஸ்மால் ஆரோட ஒப்பிடும்போது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா r2² = r² ஆஃப் 1 + 2a cos θ/r அப்படின்னு ஆகும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு r2 வேணும். r2 வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்.
ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்னவாகும், இந்த இடத்த மாதிரி r2 = r of 1 + 2a cos θ by r whole power 1/2. அதுக்கு அடுத்தது தலைகீழி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/r2 = 1/r of 1 + 2a cos θ by r whole power -1/2. அதுக்கு அடுத்த ஸ்டெப் யூசிங் பைனாமியல் தியரம். இங்கே என்ன இருக்குதோ அதான் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணணும். இந்த டேர்ம் எக்ஸ், இது n, 1 + x whole power -n, அந்த மாதிரி இருந்தால் 1 - nx. இது இப்படியே போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு தான் எடுத்துக்கணும். இப்போ இது படி யூஸ் பண்ணுறவங்க 1 மைனஸ் இந்த n வந்து 1/2ன்னு வரும். ஏற்கனவே 2a cos θ by rன்னு இருக்குது. 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/r2 எதுக்கு சமம்னா 1/r of 1 - a cos θ by r. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போகலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v = 1/4πε0 q of 1/r1 - 1/r2 இருந்துச்சுல்ல, அதில் 1/r1ஐயும் 1/r2ஐயும் பிரதியிடணும். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 and 3 in 1. 1ல் பிரதியிட்டோம்னா என்னவாகும், 1/r of 1 + a cos θ by r. இது எழுதி பாருங்க. 1 - r, அதாவது -1/r of 1 - a cos θ by r. இதுலேயும் 1/r இருக்குது, இதுலேயும் 1/r இருக்குது. 1/r வெளியில் எடுத்துடலாம். 1/r வெளியில் எடுத்துட்டா q/4πε0 r. இது மிச்சம் உள்ளது 1 + a cos θ by r. மைனஸை உள்ள பெருக்குவோம். -1 - +a cos θ by r. இந்த -1 + 1 கேன்சல் ஆயிரும். 2a cos θ by r. இப்போ மேலே வந்து q × 2aன்னு இருக்குது. q × 2aங்கிறது என்னது, டைபோல் மூமெண்ட். p = q × 2a. அப்போ இது வந்து p = q × 2a அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த q × 2aக்கு பொதுவாக p அப்படின்னு போடுறோம். 1/4πε0 p cos θ by r². இதை வெக்டர் சிம்பிளில் போடலாம். நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்கேலார் ப்ராடக்டில் காஸ் θ இருந்தால் காஸ் θவை எடுத்துடணும், எடுத்துகிட்டு டாட் வைக்கணும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்ட். அப்போ v வந்து என்னதுன்னா ஒரு ஸ்கேலார் அளவு. இந்த ஸ்கேலார்னால உருவாகக்கூடிய இந்த இது வந்து என்ன அளவுன்னா ஸ்கேலார் அளவு. இப்போ 1/4πε0 p வெக்டர் டாட், இங்கே என்ன வேரியபிளோ அதனுடைய யூனிட் வெக்டரை போடணும். r⁻/r² அப்படின்னு போடணும். v வந்து ஸ்கேலார் அளவு, மேலே வெக்டர் போடக்கூடாது. பொட்டன்ஷியல் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்தது ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் கேசஸில் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் எப்படியெல்லாம் இருந்தால் எப்படி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் கிட்ட இருந்தால் எப்படி, அதுக்கப்புறம் இந்த -q கிட்ட இருந்தால் எப்படி, அதுக்கப்புறம் சென்டரில் அது ஈக்குவட்டோரியல் லைனில் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து தீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ், இஃப் த பாயிண்ட் P lies on the axial line, ஆக்சியல் லைன் கிட்ட இருந்துச்சுன்னா தீட்டா 0, தீட்டா 0னா காஸ் 0 1. அப்போ இங்கே அதே வேல்யூ வரும். இங்கே ப்ளஸ் 1/4πε0 p/r². அந்த காஸ் தீட்டாவை மட்டும் எடுத்துடணும். செகண்ட் கேஸ், இஃப் த பாயிண்ட் P lies on the axial line, ஆக்சியல் லைன் தான், ஆனால் நியர் அட் எதுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் -q கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது எது பக்கத்தில்னா இது வந்து 6, நியர் அட் -q கிட்ட இருந்ததுன்னா இப்போ ஃபுல்லாக ஒரு இது போயிடுச்சு, ஆஃப் சர்க்கிள் அளவுக்கு டிஸ்டன்ஸ் போய் தானே -q ரீச் பண்ணுது. அப்போ தீட்டா வந்து 180 டிகிரி, காஸ் 180 -1, அதனால் -1/4πε0 p/r² அப்படின்னு வரும். இப்போ கரெக்டாக சென்டரில் இருந்துச்சுன்னா, ஈக்குவட்டோரியல் லைனில் இருந்துச்சுன்னா தீட்டா 90, காஸ் 90 0. அப்போ v = 0. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் சார்ஜ் தரவாக படிச்சுட்டு அந்த ஃபார்முலாலேருந்து தான் இதை கொண்டு வரோம்.